தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. வணக்கம். தமிழன் 24வின் இன்றைய செய்தி அறிக்கை. முதலில் உள்நாட்டு செய்திகள். ஈழாகதிகளுக்கு தற்காலிக தங்குமிடம். இந்தோனேசிய அச்சே பிராந்தியத்தில் நிற்கதியான நிலையில் ஒதுங்கிய இலங்கை தமிழ் அகதிகள் மீண்டும் சர்வதேச கடலில் கொண்டு சென்று விடப்படுவார்கள் என்ற தீர்மானத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களை இந்தோனேசியாவில் தற்காலிகமாக தங்க வைத்து உண்மையான அகதிகள் 3ஆம் நாடு ஒன்றில் குடியேற்றப்படுவார்கள் என்று இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பழுதடைந்திருந்த படகை திருத்திய பின்னர் அகதிகள் மீண்டும் சர்வதேச கடலில் சென்று விடப்படுவார்கள். ஆஸ்திரேலியாவை நோக்கி அவர்களை பயணத்துக்கு அனுப்பி வைக்குமாறு இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். எனினும் அகதிகளின் படகு திருத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் அதனை மீண்டும் கடல் பயணத்துக்கு அனுமதிக்க முடியாது என்றும் இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்தே இந்தோனேசிய குடிவரவு அகதிகளை தற்காலிகமாக தங்க வைக்கும் நடவடிக்கையை எடுத்துள்ளனர். இதேவேளை இவர்களுக்கு உதவும் முகமாக சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிறுவர் ஊழியத்திற்கு எதிரான உலக தினம் ஜனாதிபதி தலைமையில் இன்று அனுஷ்டிப்பு. சிறுவர் ஊழியத்திற்கு எதிரான சர்வதேச தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இன்று முற்பகல் 10 மணி அளவில் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளது. சிறுவர் ஊழியத்திற்கு எதிரான சர்வதேச தினம் கடந்த 12ஆம் தேதி உலகம் முழுவதிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி இலங்கையில் இன்று விசேட வைபவம் நடைபெற உள்ளது. உற்பத்தி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி சிறுவர் ஊழியத்தை இல்லாதொழிப்போம் என்ற தொனிப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளதாக கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் ஜான் செனவரட்ன தெரிவித்துள்ளார். 14 வயதுக்கு குறைந்த சிறுவர் சிறுமியர் எந்த ஒரு தொழில்களிலும் ஈடுபடக்கூடாது எனவும் 14 முதல் 18 வயது வரையிலான சிறுவர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க முறைப்படுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒட்டுமொத்த இலங்கையை உள்ளடக்கும் வகையில் சிறுவர் ஊழியத்தை ஒழிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் திட்டங்களை நோட்டம் விடும் அமெரிக்கா. ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் அப்துல் ஹெசாப் மற்றும் தூதரக அதிகாரிகள் குழு ஒன்று 2 நாள் பயணமாக அம்பாந்தோட்டை சென்று சீனாவின் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பார்வையிட்டுள்ளது. நேற்று அம்பாந்தோட்டைக்கு சென்றிருந்த அமெரிக்க தூதுவர் தலைமையிலான குழுவினர் மத்தள விமான நிலையம், துறைமுகம், மாகம், குருபுணர அனைத்துலக மாநாட்டு மண்டபம் ஆகியவற்றை பார்வையிட்டனர். அத்துடன் அம்பாந்தோட்டை வர்த்தக சம்மேளன பிரதிநிதிகளையும் சந்தித்து அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சீனாவின் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டங்கள் தற்போது முடங்கிய நிலையில் உள்ளன. நாட்டை கட்டியெழுப்ப இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். பேராசிரியர் சரத் விஜயசூரிய. நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டியது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் முதன்முறை கடமையாகும் என சமூக நீதிக்கான தேசிய அமைப்பின் அமைப்பாளர் பேராசிரியர் சரத் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு பொது நூலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அனைத்து மக்களும் சுதந்திரமாக நிம்மதியாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு நாட்டையே விரும்புகின்றார்கள். அவ்வாறான ஒரு நாட்டை கட்டியெழுப்ப இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். இது தொடர்பில் அழுத்தங்கள் பிரயோகிக்கும் உரிமை எமது அமைப்பிற்கு காணப்படுகிறது. நண்பர்களை வெற்றியீட்ட செய்யவோ அல்லது ஒரு கட்சியை வெறியடைய செய்யவோ மக்கள் விரும்பவில்லை. பிரபல வர்த்தகர் கடத்தல். வவுனியாவில் பரபரப்பு. வவுனியாவில் பிரபல வர்த்தகர் ஒருவர் இந்தோனேசியா பிரபல வர்த்தகர் கடத்தல். வவுனியாவில் பரபரப்பு.
வவுனியாவில் பிரபல வர்த்தகர் ஒருவர் இனம் தெரியாதவரால் நேற்று இரவு 7:15 மணியளவில் கடத்தப்பட்டுள்ளார். 55 வயதுடைய சண்முகம் செல்வராசா எனப்படும் அரிசி ஆலை உரிமையாளரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். தனது அரிசி ஆலையிலிருந்து உந்துருளியில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் வவுனியா ராணி மில்லில் ஒழுங்கையில் வைத்து கடத்தி செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்பென இந்திய செய்திகள். மானியங்களை ரத்து செய்யும் திட்டம் இல்லை. பல்வேறு திட்டங்களுக்கான மானியங்களை ரத்து செய்யும் திட்டம் ஏதும் அரசுக்கு இல்லை என்றும் இது தொடர்பாக சிலர் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னாவில் ஏழை குடும்பத்தினருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ராஜ்நாத் சிங் பேசியதாவது: சமையல் எரிவாயு மானியத்தை பயனாளிகளின் வங்கி கணக்குகளிலே செலுத்துவதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் மிச்சமாகிறது. அதே சமயத்தில் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஏராளமானோர் தங்கள் சமையல் எரிவாயு உருளைகளை மானியத்தை விட்டு கொடுத்துள்ளனர். இதனால் ஏழைகளுக்கு மட்டும் மானியம் சென்றடைவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு திட்டங்களுக்கு மானியங்களை ரத்து செய்ய மத்திய அரசு முயல்வதாக சிலர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அவ்வாறான திட்டம் ஏதும் அரசுக்கு இல்லை என அவர் தெரிவித்தார். ராகுல் சோனியாவை போல எத்தனை அச்சுறுத்தலும் உமக்கு வர முடியாது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை போல என்னை பிரதமர் நரேந்திர மோடி அச்சுறுத்த முடியாது என்று தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தண்ணீர் லாரிகள் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித், தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் விசாரிக்கப்படுவர் என்று தில்லி லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவர் எம்கோ மீனா தெரிவித்திருந்தார். இப்பின்னணியில் டில்லியில் செய்தியாளர்களிடம் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் செவ்வாய்க்கிழமை கூறியதாவது: பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக திங்கட்கிழமை கட்டுரையில் கருத்து வெளியிட்டேன். இதைத் தொடர்ந்து தண்ணீர் லாரிகள் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக எனக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோடி எனது அலுவலகத்தில் சிபிஐயை கொண்டு 6 மாதங்களுக்கு முன் திடீர் சோதனை நடத்தினார். ஆனால் எந்த ஆவணங்களும் கிடைக்கவில்லை. சிபிஐ சோதனைகளுக்கு எதிராக நீதிமன்றமும் ஆட்சேபனை வெளியிட கண்டித்துள்ளது. சிபிஐ சோதனையை போல தற்போது பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆரும் போலியானதாகும். இந்த எஃப்ஐஆர் கிடைக்கப் போவது ஒன்றுமில்லை என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். +2 தேர்வு முறைகேடு வழக்கு கைது செய்யப்பட்ட தம்பதியருக்கு 14 நாள் சிறை. பீகாரில் நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட அந்த மாநில பள்ளி கல்வி வாரியத்தின் தலைவர் லக்ஷ்கேஸ்வர் பிரசாந்த் சிங், அவரது மனைவியும் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவுமான உஷா சின்ஹா ஆகியோரை 14 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாராணியில் இருவரையும் போலீசார் அண்மையில் கைது செய்தனர். இவர்களையும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் 5 பேரையும் பாட்னா உயர் நீதிமன்றத்தில் போலீசார் செவ்வாய்க்கிழமை ஆஜர்படுத்தினர். அப்போது அவர்களை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்குமாறு நீதிபதி ராகவேந்திர குமார் சிங் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். வரி ஏய்ப்பை தடுக்க அரசு அதிரடி திட்டம். வருமான வரி ஏய்ப்பை தடுக்கவும் வருமான வரி கணக்கு விவரங்களை தாக்கல் செய்யாமல் இருப்போர் மீது நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு அதிரடி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. வரி அலுவலர்களுக்கு கருத்தரங்கு கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. அதில் நடப்பு 2016-2017 தேதி நிதி ஆண்டுக்கான மத்திய செயல் திட்டத்தை வருமான வரித்துறை அறிமுகம் செய்தது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: வருமான வரியை செலுத்தாமல் வேண்டுமென்றே இழுத்தடிப்போரின் சமையல் எரிவாயு மானியம் ரத்து செய்யப்படும். அத்துடன் அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படுவதுடன் அவற்றை உடனடியாக ஏலம் விடும் நடைமுறைகளும் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வனத்துறை கூடுதல் நிதி பசுமை வரி விதிப்பு.
பட்ஜெட்டில் வனத்துறைக்கு போதிய அளவில் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் சில தயாரிப்புகளுக்கு பசுமை வரி சுற்றுச்சூழல் வரி விதிக்க வேண்டும் என்றும் தேசிய வன கொள்கைக்கான புதிய வரைவறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 1988ஆம் ஆண்டில் தேசிய வன கொள்கைக்கு பதிலாக புதிய தேசிய வன கொள்கைக்கான வரைவறிக்கையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. காடுகளின் பரப்பளவு குறைந்தது, பருவநிலை மாற்றம், மனிதர்கள் விலங்குகள் இடையான மோதல்கள், கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு, காற்று மாசுபடுவது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த புதிய கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது.